உங்க அப்பாவோட செருப்பை போய் பாருங்கடா. ஒரு பையனும் ஒரு பொண்ணுங்களுக்கும் 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன். டேய் நெஞ்சு இன்னும் பதறுதுடா, இருக்கு அப்படி பதறுதுடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரே ஒரு செகண்ட்ரா, உயிர் போயிடுச்சா? டேய் கோடியா பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதா? வாழ்க்கையில எதை பார்க்க கூடாது நம்மளாம் நினைப்போமோ அதையே நான் பார்த்துட்டேன். முந்தா நேத்து அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர் கோயிலுக்கு போலான்னு போறேன். பைபாஸ்ல உள்ள போயிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு பஸ் போகுது, பஸ் பக்கத்துல ஒரு 2 வீலர் போகுது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த பஸ் அப்படியே ஜம்ப் ஆகுது. என்னடா அது ஜம்ப் ஆகுது? நான் தான் கார் டிரைவ் பண்றேன். என்னடா ஜம்ப் ஆகுதுன்னு பார்த்தா பஸ் போனது பார்த்தா பின்னாடி அந்த பையன் ஒருத்தன் தலை நசுங்கி கிடக்குறா. மூளையெல்லாம் வெளியில வந்து தலை நசுங்கி கிடக்குறா. 2 வீலர் அந்த பக்கம் பத்திரமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றது, அப்படியே வண்டி எடுத்துன்னு முன்னாடி ஓரம் கட்டிட்டேன். ஒரு செகண்ட் எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து அந்த பையனை நமக்கு ஒரு புள்ள இருக்கா, நம்ம என் புள்ள மாதிரி தான் அவனு நினைச்சேன். ரொம்ப வந்து ஒரு 5 நிமிஷம் எனக்கு என்ன சொல்றது, என்னால போய் அதை பார்க்கவும் முடியல. ஏற்கனவே பார்த்துட்டேன்னா அதை போய் திருப்பி பார்த்து அவன் உயிரோட இருக்கானா காப்பாத்தலாம்ன்றது என்னால பண்ண முடியல. இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா மெயினா போடுறேன்? இந்த பிள்ளைகளுக்காக தான். அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணுங்களுக்கும் 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன். உங்க அப்பாவோட செருப்பை போய் பாருங்கடா. 2 பேருமே உங்க அப்பாவோட செருப்பை பாருங்க. அது பிஞ்சு போய் கிடக்கும். அந்த செருப்பை கூட வாங்க முடியாத சூழ்நிலையில இருப்பார். ஆனா நீ கேட்டேன்னு, நீ ஆசைப்பட்டேன்னு 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் பேங்க்ல லோனை போட்டு அந்த வட்டியை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு அந்த பைக் ஒண்ணு வாங்கி தராங்க. நம்ம புள்ள ஆசைப்படுறானே, 4 பசங்க இதுக்கு அவனும் நல்ல பந்தாவ போகணும்னு ஆசைப்படுறானே வாங்கி தராங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நேரா போறதா, ஸ்பீடா போய் பிரேக் அடிக்கிறதா, அந்த டயர் அப்படியே மேல தூக்குறதா. டேய் மனசு வலிக்குதுடா. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா. நீ நேரா போய் அந்த பிரேக் தூக்குற பத்தியா, அந்த டயர் கீழே தேயுது பத்தியா, அந்த டயர் யார் தெரியுமாடா? உங்க அப்பா. ஏன்னா அவரோட உழைப்பு. ஒவ்வொருத்தங்கிட்ட 20,000 30,000 கஷ்டப்பட்டு திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு சம்பாரிச்சு உனக்காக செய்யறார். அந்த வண்டி யார் தெரியுமாடா? உன்னை பெத்த தாய். யாரா அதை பத்தி யோசிக்கிறீங்க? அநியாயமா ஒரு உயிர் போச்சுரா, அநியாயமா போச்சுரா. டேய் நெஞ்சு இன்னும் பதறுதுடா, இருக்கு அப்படி பதறுதுடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரே ஒரு செகண்ட்ரா, உயிர் போயிடுச்சா? இல்ல உங்கள மனசாட்சி இருக்கா? டேய் உங்க அப்பாவோட பனியன் இருக்குல்லடா, உள்ள போடுற கட் பனியன, அந்த பனியனை போய் பாரு. 1008 பொத்தல் கிழிஞ்சு போயிருக்கா. ஆனா உனக்கு ஷூ, டி-ஷர்ட், ஷர்ட், பேண்ட், வண்டி, கை செலவுக்கு காசு. அவர் சம்பாதிக்கிறது 20,000 ரூபாய் தான்டா இருக்கும். ஆனா கடனா வாங்கி உனக்கு கொடுப்பார். நம்ம புள்ள ஏண்டா நீ சம்பாதிச்சு காப்பாத்திட்டு போறா? இல்லடா, நம்ம பிள்ளைங்க வளரட்டும், நல்ல 4 பேர் சொசைட்டில படிக்கணும். டேய் ஒரு அப்பன் தலைமையிலேயே பல லட்சம் கடன் இருக்கிறா இங்க தமிழ்நாட்டுல. ஒரு தாய், அப்ப இல்லாத தாய்களை எவ்வளவு வீட்டு வேலையை கஷ்டப்பட்டு அவன் ஜட்டியை தோச்சு அதை தோச்சு இதை தோச்சு உன்னை காப்பாத்துறாங்களா? ஏன்டா புரிஞ்சிக்காம உங்க உயிரை விடுறது இல்லாம பெத்தவங்களுடைய சாவடிக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன்டா சாவடிக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஒரு தாயும் ஒரு தகப்பனும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இப்படி சாவறீங்களே, என்ன நியாயம்? சொல்லுங்கடா, என்ன நியாயம்? இதுக்காக அவங்கள கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி நாங்க கொண்டு வரோம். தயவு செய்து பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஒரு தாய் தகப்பனோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் செத்துட்டானா இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்காக நம்ம வாழ்றோம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். டேய் கோடியா பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதா? புள்ளன்னு ஒருத்தர் தூரமா இருந்தா கூட என்ன நீ காப்பாத்தலாம் கூட பரவாயில்லடா. தூரமா இருந்தீங்கன்னா தான்டா உன்னை என் புள்ள இருக்கான், என் பொண்ணு இருக்கா நான் சொல்லிக்கிட்டே என்னால வாழ முடியுமேடா. புரிஞ்சுக்கங்கடா. தயவு செய்து வண்டியை பார்த்து ஓட்டுங்கடா. ரொம்ப மோசமா வண்டி ஓட்டுறீங்கடா. இந்த பொண்ணுக்கு எதுக்கு போய் ஸ்கிட் அடிக்கிறது, பஸ் கிட்ட போய் வண்டி நிறுத்துறது, லாரி கிட்ட போய் நிறுத்துறது, லாரியை டோ பண்ற மாதிரி காலை வச்சுட்டு போறது வேணாண்டா. டே எத்தனையோ பிள்ளைங்க கை கால் இல்லாம உடஞ்சு போய் நசுங்கி போய் எழுந்துக்க முடியாம ஃபைனல் கார்டு அடிபட்டு எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கானுங்கடா. தயவு செஞ்சுடா
உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தினாலும் பரவாடா, உங்க உயிரை பாதுகாத்து நீங்க எல்லாம் நல்லா இருடா, தயவு செஞ்சுடா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா.